தலைப்புச் செய்திகள். கனடாவில் வெளிநாட்டவர்கள் இனி இவற்றை செய்யவே முடியாது. அதிரடியில் இறங்கியது கனடா. இந்த ஆண்டில் அதிகரிக்கும் விலையால் திண்டாடப் போகும் கனடா. புத்தாண்டு தினத்தில் டொரண்டோவில் பிறந்த குழந்தைகள். கடன் வாங்கி கனடாவுக்கு சென்ற இளைஞன் 2வது நாளே உயிரிழந்த சோகம். இனி விரிவான செய்திகள். கனடாவில் வெளிநாட்டவர்கள் சொத்து வாங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வீடுகளின் மதிப்பு உயர்ந்தமையினால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கனடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் கனடாவில் குடியேறியவர்கள் மற்றும் நிரந்தரமாக குடியிருந்து வரும் வெளிநாட்டவர்களுக்கு இந்த தடை பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இந்த ஆண்டில் சிலவற்றிற்கான விலைகள் உயர்வடையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் எரிபொருளுக்கான விலைகள் ஏற்ற இறக்கங்களை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது எரிபொருளின் விலை குறைவாக காணப்பட்டாலும் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் எரிபொருள் விலை உயர்வடையும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது. குறிப்பாக பெட்ரோலின் விலை $2 உயர்வடையும் சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டி வீதம் உயர்வு, சீன கோவிட் நிலைமை போன்ற காரணிகளினால் இவ்வாறு எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குளிருடனான காலநிலையினாலும் அதிகளவு எரிபொருள் தேவை ஏற்படும் எனவும் இதனால் விலை அதிகரிப்பு பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் உணவுப் பொருட்களின் விலைகள் 7% உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டொரண்டோவில் புத்தாண்டு பிறப்புடன் பிறந்த குழந்தைகள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 2023 ஆண்டு அதிகாலை 12:01 மணியளவில் சஞ்சீத் என்ற குழந்தை பிறந்துள்ளது. நோர்ஜோக் பொது வைத்தியசாலையில் மதியழகன் தம்பதியினர் குழந்தையொன்றை பிரசவித்துள்ளனர். இண்டோபிக்கோக் பொது வைத்தியசாலையில் மற்றொரு குழந்தை பிறந்துள்ளது. ஸ்காப்ரோ உள்ளூர் வைத்தியசாலையிலும் பெண் குழந்தையொன்று பிரசவிக்கப்பட்டுள்ளது. மிசிசாகோவிலும் பெண் குழந்தையொன்று பிரசவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோகன் வைத்தியசாலையில் குழந்தையொன்று பிறந்துள்ளதாகவும் அதற்கு ரஹ்மான் என்று பெயரிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. போர்ட்பெரி வைத்தியசாலையிலும் புத்தாண்டு காலத்தில் குழந்தையொன்று பிரசவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய இளைஞர் ஒருவர் கனடாவுக்கு சென்ற 2 நாளில் மாரடைப்பால் உயிரிழந்தமை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் பட்டியாலாவை சேர்ந்தவர் ஹராசி சிங் பிந்தரா. இவர் மாணவர் விசாவில் சமீபத்தில் கனடாவின் பிரம்டனுக்கு சென்ற நிலையில் கடந்த 29ஆம் தேதி மாரடைப்பால் உயிரிழந்தார். அதன்படி சிம் கார்டு வாங்குவதற்கு கடைக்கு சென்றபோது மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதேவேளை உயிரிழந்தவரின் உறவினர் ஒருவர் கூறுகையில், கராசிஸ் தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்துவிட்டார். அவரின் தாயார் ஆசிரியையாக வேலை செய்து வருகிறார். குடும்பத்தார் கடன் வாங்கித்தான் ஹராசிஸை கனடாவுக்கு அனுப்பியிருந்தார்கள். அவரின் உடலை இந்தியாவுக்கு கொண்டுவர அரசு உதவ வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதுகுறித்து பஞ்சாபை சேர்ந்த அரசு உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில், குடும்பத்தாருக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு, மனிதாபிமான அடிப்படையில் அனைத்து உதவிகளையும் உறுதி செய்ய தேவையான வழிகாட்டுதல்களை அரசாங்கம் வழங்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவில் வெளிநாட்டவர்கள் இனி இவற்றை செய்யவே முடியாது. அதிரடியில் இறங்கியது கனடா. இந்த ஆண்டில் அதிகரிக்கும் விலையால் திண்டாடப் போகும் கனடா. புத்தாண்டு தினத்தில் டொரண்டோவில் பிறந்த குழந்தைகள். கடன் வாங்கி கனடாவுக்கு சென்ற இளைஞன் 2வது நாளே உயிரிழந்த சோகம். இத்துடன் கனடிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் தமிழாரத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.